Hello, welcome to Vedil Vagupare. இந்த வீடியோல ஆர்கானிக் ரியேஜன்ஸ் LDA and NaH பார்க்க போறோம். இது வந்து ஒரு ஜாம் 2025 கொஸ்டின் பேப்பர்ல இருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ல ரீஜியோ கெமிஸ்ட்ரி ஆஃப் ஈனோலேட் ஆல்கலேஷன் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டினை பார்க்கலாம். The major products P and Q of the following reactions are. இங்க ரெண்டு ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த ரெண்டு ரியாக்ஷன்ல ஃபார்ம் பண்ண மேஜர் ப்ராடக்ட்ஸோட நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆல்கைலேஷன் நடந்திருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அன் ஆல்கைலேஷன் ரியாக்ஷன். ஸோ இந்த ஆல்கைலேஷன் எப்படி நடக்குது? ஒரு பேஸோட மீடியேஷனால நடக்குது. இங்க மேல ஃபர்ஸ்ட் கேஸ்ல லித்தியம் டை ஐசோப்ரோபைல் அமைடு பேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கேஸ்ல சோடியம் ஹைட்ரைடு பேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேஸுமே புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும், அதுக்கப்புறம் ஆல்கைலேஷன் நடக்கும். அதுதான் ரியாக்ஷன். அதனால வேரியஸ் ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு ரியாக்ஷனும் எப்படி நடக்குது, அதோட மெக்கானிசம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்க நம்ம பார்க்கறது என்னன்னா ஆல்ஃபா ஆல்கைலேஷன் சொல்லுவோம். ஏன் ஆல்ஃபா ஆல்கைலேஷன்? இந்த கார்பனல் குரூப்புக்கு நெக்ஸ்ட் கார்பன் எப்போதுமே தெரியும், நம்ம படிச்சிருப்போம். அந்த கார்பன் மேல இருக்கிற புரோட்டான் அசிடிக் புரோட்டான் சொல்லுவோம். ஆல்பா கார்பன் மேல இருக்கிற புரோட்டான் எப்போதுமே அசிடிக் கார்பன், சாரி அசிடிக் புரோட்டான். இந்த அசிடிக் புரோட்டான் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருந்ததுன்னா அதை ஈஸியா ரிமூவ் பண்ணிடும். அப்புறம் இங்க ஒரு கார்பன் அயான் ஃபார்ம் ஆகும். அந்த கார்பன் அயான் ஆல்கைலேஷன் ரியாக்ஷன்ல ரியாக்ட் ஆகி ஆல்கைலேஷன் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஹைட்ரஜன் இன் தி ஆல்பா கார்பன் இஸ் ரீப்ளேஸ்ட் பை ஆர் குரூப். ஸோ ஆர் என்றது இங்க இருக்கிற ஆல்கைல் ஹாலைட்ல இருக்கிற ஆல்கைல் குரூப். ஸோ அதனால தான் இந்த ரியாக்ஷனுக்கு பேரு ஆல்ஃபா ஆல்கைலேஷன் சொல்லுவோம். இது ரொம்ப பாப்புலரான ரியாக்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன் சிந்தட்டிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில. ஸோ இதுல பார்க்கும்போது என்ன மாதிரியான பேசஸ் யூஸ் பண்ணலாம்? நம்ம ஸ்ட்ராங் பேஸ் ஜென்ரலா சொல்லிட்டோம் இல்லையா? ஸ்பெசிஃபிக்கா பார்க்கும்போது இந்த மாதிரியான கீட்டோன்ஸ்க்கான ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது லித்தியம் டை ஐசோப்ரோபைல் அமைடும் சோடியம் ஹைட்ரைடும் தான் காமனா ஸ்ட்ராங் பேஸா யூஸ் பண்றாங்க இந்த அசிடிக் புரோட்டானை ரிமூவ் பண்றதுக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதுல நம்ம அசிடிக் புரோட்டான் ரிமூவ் ஆகுதோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்க்கு பேரு ஈனோலேட் ஃபார்மேஷன். ஏன்னா அந்த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும்போது இங்க ஒரு கார்பன் அயான் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். அந்த கார்பன் அயான் இந்த கார்பன் குரூப்போட ரெசனன்ஸ் ஆகி நம்ம பார்த்தோம்னா இதுக்கு பேரு ஈன் ஆல் இல்லையா? அதனாலதான் அதுக்கு பேரு ஈனோலேட். இந்த கார்பன் கீட்டோ ஈனால் டாட்டமரிசம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இந்த கீட்டோ கூட ஈனால் இதுதான் ஒரு கிளாசிக்கல் வே இன் விச் கீட்டோ ஈனால் டாட்டமரிசம் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இங்க ஒரு ஹைட்ரஜன் இருந்தாலும் இந்த ஹைட்ரஜன் இருந்திருந்தா அந்த ஹைட்ரஜன் இங்க போயிருக்கும். பட் இந்த இடத்துல வந்து பேஸ் வந்து அந்த புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு ஈனோலேட் ஆனையான் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ்ல நம்ம பார்க்கும்போது ஆல்கைலேஷன் அட் தி ஆல்பா கார்பன் தான் நடக்கும். அந்த ஓ மேல ரியாக்ஷன் நடக்காது, கார்பன் மேலதான் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இங்க மறுபடியும் பார்க்கும்போது நமக்கு என்ன கொடுத்துருக்குன்னா இந்த எல்டிஏ லித்தியம் டை ஐசோப்ரோபைல் அமைடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்ன்றதுதான். ஸோ இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இது ஒரு ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் பல்கி பேஸ். ஏன்னா அமீனுக்கு சுத்தி ரெண்டு ஐசோப்ரோபைல் குரூப் இருக்கு. ஸோ இது ரொம்ப பெரிய மாலிக்யூல். அதனால அந்த பெரிய மாலிக்யூலோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இவ்வளோ பெரிய பேஸ் வந்து ஒரு ஆல்பா புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸ்ட்ராங் பேஸா இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா இந்த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஈனோலேட் ஃபார்ம் பண்ணிடும். இப்போ இந்த ஈனோலேட் ஃபார்ம் பண்ணது அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது? ஆல்கைலேஷன் ரியாக்ஷன் நடக்குது. அதே மாதிரி இங்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் SN2 ரியாக்ஷன்ல நடக்குது. ஸோ SN2 ரியாக்ஷன் நமக்கு தெரியும், ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்கைல் ஹாலைட் ப்ரிஃபரபிளாவே பிரைமரி ஆல்கைல் ஹாலைடா தான் இருக்கும். இங்க வந்து 3 பாண்ட்ஸ் கொடுத்ததுனால இது டெர்ஷரி ஆல்கைல்னு நினைச்சிடாதீங்க. இது வந்து பிரைமரி ஆல்கைல் ஹாலைடா தான் ப்ரிஃபரபிளா இருக்கும். ஏன்னா பிரைமரி ஆல்கைல் ஹாலைட் தான் லெஸ் ஸ்டெரிக்லி ஹெண்டர்ட் அண்ட் அவங்க வந்து வெரி ஈஸிலி SN2 மெக்கானிசம் அண்டர்கோ பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் கேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் பாண்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்ல substitution reaction, அதாவது இந்த proton is substituted by this alkyl group and we get the alkylated ketone.
ஸோ இதுல என்ன பார்க்குறோம், நம்ம ஒரு புது கார்பன் கார்பன் பாண்ட் லெங்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனால தான் இந்த ஆல்ஃபா ஆல்கைலேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன் கெமிஸ்ட்ரியில. ஸோ இது வந்து ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன். இப்போ நம்ம நம்ம வந்து பார்க்கறது என்னன்னா, அடுத்தது பார்க்க போறது என்னன்னா, இப்போ இந்த பர்டிகுலர் கார்பனல் குரூப்புக்கு ரெண்டு பக்கமும் இருக்கிற கார்பனும் ஆல்ஃபா கார்பன் தான். அப்ப ரெண்டு கார்பன் மேலேயும் ஹைட்ரஜன் இருந்ததுன்னா அது வந்து ஏதாவது ஒண்ணு அட்டாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப சிமெட்ரிக்கல் கீட்டோன்ஸ்ல நமக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது சே ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டோன்ல நம்ம பார்த்தோம்னா CH3 இந்த பக்கமும் CH3 இந்த பக்கமும் CH3, அதாவது போத் தி ஆல்பா கார்பன்ஸ் ஆர் சேம். ஸோ இப்போ இந்த மாதிரி கேஸ்ல நமக்கு வந்து எந்த புரோட்டான் வேணாலும் பேஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல கான்ஃபிளிக்டோ கன்ஃபியூஷனோ வராது. எந்த மாதிரி பேஸ் யூஸ் பண்ணாலும் நமக்கு ஒரே மாதிரி செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் கிடைக்கும். ஆனா இப்போ அன்சிமெட்ரிக்கல் கீட்டோனா இருந்தது, ஒரு பக்கம் வேற ஃபங்க்ஷனல் குரூப், வேற கார்பன் செயின் லெங்த் இருந்தது, அல்ல வேற கைண்ட் ஆஃப் கார்பன் ஆட்டம் இருந்தது, அப்போ என்ன ஆகும், எப்படி ஆல்கைலேஷன் நடக்கும், அதுதான் அடுத்தது பார்ப்போம். ஸோ ஆல்கைலேஷன் ஆஃப் அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன்ஸ். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கேஸ்ல பாருங்க, இதுதான் கீட்டோ குரூப். ஸோ இந்த கீட்டோக்கு இதுவும் ஆல்பா கார்பன், இதுவும் ஆல்பா கார்பன். ஸோ இந்த ரெண்டு ஆல்பா கார்பனும் சேம் கிடையாது. இந்த மாதிரி ரெண்டு ஆல்பா கார்பனும் சேமா இல்லைன்னா அந்த கீட்டோனுக்கு பேரு அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன். அதே மாதிரி அடுத்த கீட்டோன்லயும் பாருங்க, இது ஒரு ஆல்பா கார்பன், இது ஒரு ஆல்பா கார்பன். இந்த ஆல்பா கார்பன் மேல ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, இதுல ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. அதே மாதிரி இந்த தேர்ட் கேஸ்லயும் நீங்க பாத்தீங்கன்னா அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன். ஸோ இந்த மாதிரி அன்சிமெட்ரிக்கல் கீட்டோனா இருக்கும்போது இந்த ஆல்பா கார்பனும் இந்த போத் ஆல்பா கார்பன்ஸ் ஆர் நாட் சேம். அதாவது ரெண்டுமே ஒரே மாதிரி அசிடிட்டி கிடையாது. அதே மாதிரி ஒருத்தருக்கும் அதோட ஸ்டெரிக் என்வாயன்மெண்ட்டும் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் ஆல்பா கார்பன் பார்க்கும்போது ஹைட்ரஜன் வந்து ஸ்டெரிக்லி ஹிண்டர்டா இருக்கு. அதே மாதிரி தான் இந்த கேஸ்லயும் ஸ்டெரிக்லி ஹிண்டர்டா இருக்கு. அப்ப நம்ம அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன்ஸ்ல ஒரு ஆல்பா கார்பன் லெஸ் ஹிண்டர்டா இருக்கு, ஒரு ஆல்பா கார்பன் ஹிண்டர்டா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கும்போது ரெண்டு விதமான ப்ராடக்ட் ஃபார்மேஷன் பாசிபிள். அப்ப பேஸ் வந்து இந்த லெஸ் ஸ்டெரிக்லி ஹிண்டர்டு ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு கைண்ட் ஆஃப் ஈனோலேட் ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி மோர் ஸ்டெரிக்லி ஹிண்டர்டு புரோட்டானை ரியாக்ட் பண்ணி இன்னொரு கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்டை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க கொடுத்துருக்கேன் பாருங்களேன். ஸோ இப்போ இந்த கேஸ்ல கொஞ்சம் பாண்ட் வந்து CH3 இந்த பக்கம் எழுதுறதுக்கு பதிலாக இந்த பக்கம் எழுதிருக்கு. ரெண்டு ஸ்ட்ரக்சரும் சேம் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இப்போ இந்த பேரண்ட் மாலிக்யூல்ல பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம், இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இந்த ஹைட்ரஜன் வந்து ஸ்டெரிக்லி ஹிண்டர்டு ஹைட்ரஜன். இந்த ரெண்டு ஹைட்ரஜனும் இந்த மாதிரி ஈஸிலி எக்ஸ்போஸ்ட் ஹைட்ரஜன். ஸோ இந்த ரெண்டு ஹைட்ரஜன்ஸ் அப்ஸ்ட்ராக்ட் ஆகும் போதும் வேற வேற விதமான ஈனோலேட் கிடைக்குது. ஸோ இந்த புரோட்டான் ரிமூவ் ஆச்சுன்னா இந்த இடத்துல டபுள் பாண்ட் வரும், அதாவது இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த புரோட்டான் இந்த இடத்துல ப்ராடக்ட் வரும். ஸோ ரெண்டு விதமான ஈனோலேட் கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஈனோலேட்ல எந்த ஈனோலேட் ஃபார்ம் பண்ணும், அப்ப எது மேஜர் ப்ராடக்ட், அப்ப அதை பொறுத்து மேஜர் மைனர் ப்ராடக்ட் ஃபார்மேஷன் உருவாகும். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன்ஸோட ஆல்கைலேஷன் ரெண்டு பக்கத்துல ஏதாவது ஒரு பக்கத்துல டெஃபினட்டா நடக்கும். ஆனா எது மேஜரா நடக்கும் அதுதான் நம்ம பார்க்கணும். அப்ப ரெண்டு ஃபேக்டர்ஸ் அதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒன்னு வந்து பேஸ், இன்னொன்னு வந்து டெம்பரேச்சர். ஸோ நமக்கு தெரியும் பேஸ் தான் ஃபர்ஸ்ட் புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ இப்போ பேஸை பொறுத்து தான் எது மேஜர் ப்ராடக்ட்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே சமயத்துல டெம்பரேச்சரை பார்த்தாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுல நம்ம கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சது என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கைனெட்டிக் ஈனோலேட். கைனெட்டிக்லி கண்ட்ரோல்டு ரியாக்ஷன் நம்ம ஏற்கனவே படிச்சது என்னன்னா ஈஸிலி ஃபார்ம்டு ப்ராடக்ட், ஸோ லெஸ் ஸ்டேபிள் ப்ராடக்ட். ஸோ இங்க நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் அது ஈஸிலி ஃபார்ம்டு ப்ராடக்ட். இதுதான் கைனெட்டிக்லி கண்ட்ரோல், அதாவது இதோட ஆக்டிவேஷன் எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால உடனே ரியாக்ஷன் நடந்து உடனே இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடும். ஆனா அதே சமயத்துல தெர்மோடைனமிக் கண்ட்ரோல்னா மோர் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் மோர் ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறது தான் தெர்மோடைனமிக். அதாவது இந்த பர்டிகுலர் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷனை விட இந்த ஸ்டேபிளர் ப்ராடக்ட்டுக்கு எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் அதிகம். ஸோ அப்ப
இதுக்கு லோ டெம்பரேச்சர்ஸ் இருந்தா போதும். இதுக்கு நமக்கு கொஞ்சம் ஹையர் டெம்பரேச்சர் வேணும். ஸோ கொஞ்சம் டெம்பரேச்சர் ரேஸ் பண்ணும்போது ரியாக்ஷன் வந்து இன்னும் பெட்டரா இது ஃபார்ம் பண்ணாலும் இது பேக் இன்டர்மீடியட் டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டு இட் வில் ஃபார்ம் த ஸ்டேபிளர் ப்ராடக்ட். ஸோ ரெண்டு விதமான ப்ராடக்ட் ஃபார்மேஷன் பாசிபிள் எப்போ அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன்ஸ்னால. ஸோ அன்சிமெட்ரிக்கல் கீட்டோன் இருக்கும்போது ஒன்று பேஸ் ஈஸிலி ரியாக்டபிள் புரோட்டான் மேலே ரியாக்ட் பண்ணும், இல்லைன்னா ஹிண்டர்டு புரோட்டான் மேலே ரியாக்ட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு கேஸில் எது நடக்கும், எந்த பேஸை பொறுத்து இருக்குன்றது தான் நம்மளோட கொஷின். ஸோ நம்ம பார்க்கும்போது நம்ம முன்னாடியே பார்த்தோம் லித்தியம் டைஅசோப்ரோபைலமைடு வந்து இஸ் அ பல்கி பேஸ், சோடியம் ஹைட்ரைடு இஸ் நாட் அ பல்கி பேஸ். ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் வந்து ஒரு பல்கி பேஸ் வர்சஸ் தி சிம்பிள் பேஸ். ஸோ அப்போ நம்ம பார்க்கும்போது பேஸே பல்கியா இருக்கும்போது அது ஹிண்டர்ட் சைடில் ரியாக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அது லெஸ் ஹிண்டர்ட் சைடில் தான் ரியாக்ஷன் பண்ண முடியும். ஸோ லெஸ் ஹிண்டர்ட் சைடில் ரியாக்ஷன் பண்ணும்போது அது எந்த ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும், இட் வில் ஃபார்ம் த லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட். அதே இது மோர் ஹிண்டர்ட் சைடில் இந்த ஸ்மால் பேஸ் ரியாக்ட் பண்ணும்போது நம்ம மோர் சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ பேஸோட சாய்ஸும் டெம்பரேச்சரோட சாய்ஸை பொறுத்து எது மேஜர் ப்ராடக்டா வரும்ன்றதை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஈக்குவேஷனை பார்க்கலாம். இதை தான் ரீஜியோ செலக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ரீஜியோ கெமிஸ்ட்ரினா என்னன்னா எந்த ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும், ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு, எந்த ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும், எந்த டைரக்ஷன்ல உள்ள ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணும், அதுதான் வந்து ரீஜியோ கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த பர்டிகுலர் மாலிக்யூல் நமக்கு கொடுத்திருந்த எக்ஸாம்பிள் மாலிக்யூல்லே நம்ம கொஸ்டின்ல இருந்த மாலிக்யூலே இந்த மாலிக்யூல் தான். ஸோ இந்த மாலிக்யூல் கூட லித்தியம் டைஅசோப்ரோபைலமைட், சோடியம் ஹைட்ரைடு இந்த ரெண்டுத்துல ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன மாதிரியான ப்ராடக்ட் ஃபார்மேஷன் இருக்கும்னு இந்த டிஸ்பிளேல காட்டியிருக்கு. ஸோ லோ டெம்பரேச்சரா இருக்கிறதுனால லெஸ் ஹிண்டர்ட் சைடில் தான் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இந்த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இந்த இடத்துல டபுள் பாண்ட் வந்துடுது நமக்கு. அப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து ஆல்கைலேஷன், அப்புறம் நமக்கு அந்த ப்ராடக்ட் ஆல்கைலேட்டட் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் கைனடிக் ப்ராடக்ட், அதை ஈஸிலி ஃபார்ம்டு ப்ராடக்ட். இதே சோடியம் ஹைட்ரைடுக்கு பார்க்கும்போது இட்ஸ் ஆல்சோ ஸ்ட்ராங் பேஸ், பட் அந்த ஸ்ட்ராங் பேஸ் என்ன ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் ஈனோலேட் எது ஃபார்ம் பண்ணுதோ, அதாவது எப்படி நம்ம ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் சொல்றோம் டபுள் பாண்ட்ல, அதே கான்செப்ட் தான் இங்க. ஸோ ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் எது ஃபார்ம் பண்ணதோ அந்த ப்ராடக்ட் தான் இந்த பேஸ் ரியாக்ட், அந்த சைடு தான் அந்த பேஸ் ரியாக்ட் பண்ணும். ஸோ இங்க பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த லீஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் ஹைட்ரஜனை விட்டுட்டு ஹைலி சப்ஸ்டிடியூட்டட் சைடில் இருக்கிற ஹைட்ரஜன் தான் இந்த மாலிக்யூல் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஈன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்புறம் நமக்கு ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ இதனால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், பல்கி பேஸா இருந்து லோ டெம்பரேச்சரா இருந்தா இந்த ஆல்கீன் வந்து லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கீன் ஃபார்ம் பண்ற மாதிரி லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் ஈனோலேட் ஃபார்ம் பண்ணும். ஆனா இதை வந்து கைனடிக் ஈனோலேட்னு சொல்லலாம். இதே சோடியம் ஹைட்ரைடா இருந்தாதுன்னா அது வந்து highly substituted enolate form பண்ணுது. So that will be the major product. So இதுதான் விஷயம். So நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ இந்த கொஸ்டின்ல கான்ஃப்ளிக்டே நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா இந்த லித்தியம் டைஐசோப்ரோபைலமைட்ல நமக்கு ஃபார்ம் பண்ண வேண்டியது ரியாக்ஷன் எந்த இடத்துல நடக்கும். இது ஒரு ஆல்ஃபா கார்பன், இது ஒரு ஆல்ஃபா கார்பன். ஸோ இந்த ஆல்ஃபா கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ பார்த்த உடனே நமக்கு என்ன தெரியும், லெஸ் பல்கி சைடு வந்து இந்த சைடு தான். ஸோ இந்த சைடில் இருக்கிற ஹைட்ரஜன் தான் ஆல்கைலைட் ஆயிருக்கும். அதே மாதிரி இந்த மாலிக்யூல்ல நம்ம பார்க்க போனா இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு, பிகாஸ் இதுதான் ஆல்ஃபா கார்பன்ஸ். ஸோ இதுலயும் நமக்கு தெரியும் இந்த சோடியம் ஹைட்ரைடு வந்து எப்போதுமே மோர் பல்கி சைடில் தான் ரியாக்ஷன் நடக்கும். ஏன்னா இந்த கேஸ்ல தான் இட் வில் ஃபார்ம் தி டபுள் பாண்ட் ஹியர், இந்த கேஸ்ல இட் வில் ஃபார்ம் தி டபுள் பாண்ட் ஹியர் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணதுனால நமக்கு என்ன தெரியுது, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, நம்ம படிச்சதுல தெரிஞ்சுக்கினது என்ன, இன் கேஸ் ஆஃப் லித்தியம் டைஐசோப்ரோபைலமைட் லெஸ் ஹிண்டர்ட் சைடில் ஆல்கைலேஷன் நடக்கும். ஸோ இந்த ரெண்டு ஹைட்ரஜன்ல ஒரு ஹைட்ரஜன் ஆல்கைலேட் ஆகும், ஆர் குரூப் வரும். ஆனால் இந்த சோடியம் ஹைட்ரைட் சொல்லும் போது மோர் ஹிண்டர்ட் ஹைட்ரஜன் வில் பி சப்ஸ்டிடியூட்டட்.
then the less hindered hydrogens. இந்த less hindered hydrogen will be undisturbed. So அவ்வளவுதான். So அப்ப நம்ம இங்க கடுத்திருக்கிற ப்ராடக்ட் எப்படி இருக்கணும்? So let us take the first choice. A choiceல வந்து நம்ம பார்க்கும்போது இது வந்து more hindered hydrogenலயே நடந்திருக்கும். So A choice possible கிடையாது. B choice பார்க்கும்போது நமக்கு வந்து B choiceல P correct. ஆனா Q பாருங்க, Q வந்து தப்பு. ஏன்னா Q வந்து நம்ம பார்க்கும்போது highly substituted sizeல தான் வரும். அப்ப C choice A and C ஒரே மாதிரி இருக்கு. P ஓட ஆப்ஷன், அதனால A and C கிடையாது. B யும் கிடையாது. ஸோ A, B, C கிடையாது. ஸோ D கரெக்டா இருக்கணும். ஸோ D பார்க்கும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த லெஸ் ஹிண்டர்ட் சைட்ல ஆல்கைலேஷன் நடந்திருக்கு. Qக்கு வந்து அதே பல்கி சைட்ல ஆல்கைலேஷன் இருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இந்த பர்டிகுலர் கேஸ் வந்து D. I hope you understood. So thank you. Thank you for supporting the channel. And kindly share this with others so that others might benefit. மத்தவங்களும் இதிலிருந்து பயனடைறதுக்காக மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.